நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். தமிழ் சினிமாவின் உச்சகட்டம் 2 தூண்களுடைய படங்கள்ல இருந்து பாடல்கள் எடுத்து நம்மளுடைய போட்டியாளர்கள் பாடிட்டு இருக்காங்க. உலக நாயகன் கமல்ஹாசனுடைய ஸ்பெஷல் ரவுண்ட் முடிஞ்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல். நம்மளுடைய போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தருமே ரொம்ப ரொம்ப போராடி அழகழகான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மெயினா அவர் செல்ஃபா ஆட்டோகிராஃப் பண்ண இந்த கிட்டாரை ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த வார கடைசியில ஒரு போட்டியாளருக்கு இந்த மாபெரும் பரிசு காத்துட்டு இருக்கு. இந்த சுற்றுலா அவருடைய 2வது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS05 அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். जग 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 दंडनकडी नकडी दंडनकडी नकडी दंडनकडी नकडी दंडनकडी नकडी ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ஆசி. என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ஆசி. அத்த மகராசி அந்த ஊர் முழுக்க பேசி கெட்டி மேடம் கொட்டி பாசி. அத்த மகராசி அந்த ஊர் முழுக்க பேசி கெட்டி மேடம் கொட்டி பாசி. என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க. உள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும். காசு உள்ள பக்கம் திமிரு வந்து சேரும். ராசி உள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும். காசு உள்ள பக்கம் வெறும் திமிரு வந்து சேரும். நேரம் கூட்டும் போது இந்த ஊரு உன்ன பாடும். நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும். ஆடு அம்பு சேன அட அத்தனையும் கூடும். விட்டு போன சொந்தமும் வரும். கோட்டி இல்ல ஒருத்தனுக்கு ராசி உச்சத்திலே எந்த குறைகளுமே அவங்கிட்ட தான் தேடி வந்ததில்லை. எது வந்தாலும் போனாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டுமடா. என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ஆசி. அத்த மகராசி அந்த ஊர் முழுக்க பேசி கொட்டு மேடம் கொட்டி பாசி. அத்த மகராசி அந்த ஊர் முழுக்க பேசி கொட்டு மேடம் கொட்டி பாசி. என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ஆசி. என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ஆசி. அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸோட சக்ஸஸ் நிறைய விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா கரெக்ட் சாங் சூஸ் பண்ணும். உனக்கு என்ன சாங் சூட் ஆகும், உன்னால் அது 100% கொடுக்க முடியுமா, அது கண்டிப்பாக அரவிந்த் கிங் இன் தட். யூஆர் சூஸிங் யுவர் சாங்ஸ். யூ ஜஸ்ட் அண்ட் சூஸ் பண்ணுறது கரெக்டாக பாடிடுறீங்க க்ளீனாக. அந்த ஆட்டிடியூட் எல்லாமே இருக்குது. அந்த வாய்ஸ்லேயும் ஒரு அட்ராக்டிவ் அந்த குவாலிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர். தட்ஸ் ஃப்ரம் த பிகினிங் நாங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹோப் யூ கோ லாங் லாங் வே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அரவிந்த், இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து the way you have grown as a singer, அது எஸ்பெஷலி இப்போ ஒரு 3-4 வீக்ஸா? வெல், ஐ திங்க் ஐ ஷுட் நான் கமெண்டே சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இதான் நினச்சேன் இப்போ சொல்கிறதுக்கு. எல்லாருமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எல்லாருக்குமே. பட் இந்த காம்படிஷனில் ப்ரோக்ரஸ் நிறைய காமிச்சதில் டெஃபினட்டாக அரவிந்த் ஒருத்தர். You carry on. I think that's what I wanted to say, and then she took the words out of my mouth.
You've really worked hard, and hats off to you for that. And that is why you're here. You deserve to be in top 7, definitely. You can really go far. Sure. பண்டிட் பீம்சேன் ஜோஷி அவர் சொல்லிருக்காரு, practice what you can't sing, perform what you can sing. क्या बात है, wow. அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு நார்மலை விட கொஞ்சம் எனர்ஜி லெவல்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஐ நோ நீங்களும் தலைவர் ஃபேன் தான், கரெக்டா? ஃபேனா? அதுக்கு மேல சின்ன வயசுலேருந்தே இப்போ தலைவர்னா வந்து வெறித்தனம் தான் சொல்லணும். நிஜமாவே அவர் அவங்க பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே. அவர் படம் இன்ஸ்பிரேஷன்ப்பா, அவர் பற்றி சொல்லிட்டே போகலாம். எந்த படத்தை அதிகமா பார்த்துருக்கீங்க? நிறைய முறை பார்த்துருக்கீங்க? அது கால்குலேட் பண்ணதெல்லாம் இல்லை, எவ்வளோ தூரம் பார்த்துருக்கேன். நான் இப்போலாம் பார்க்க முடியும். சிவாஜி நான் வந்து வீக்லி ஒன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். வீக்லி ஒன்ஸ்? ஒரு 1 இயருக்கு வந்து வீக்லி ஒன்ஸ்லாம் பார்த்துருப்பேன் சிவாஜி. அந்த மாதிரி படத்தில் தியேட்டரில் ஒரு 7 டைம்ஸ் பார்த்ததுக்கப்புறம் டிவிடியில் வந்து பாரு ஃபுல்லாக. ஓகே, போட்டு தேய்ச்சிருக்கீங்க. வெரி நைஸ். இப்போ அந்த கிட்டார் பார்த்தா உங்களுக்கு கண்ணு பறிக்குமே, ஏன்னா அவரே கைப்பட ஆட்டோகிராஃப் பண்ண அந்த கிட்டார் அங்க அப்படியே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் சமமா உட்கார்ந்துட்டு இருக்கு. the most special thing this week. இப்படி மேக்னெட் மாதிரி தான் இருக்கு, வந்ததுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்ணு எங்கேயும் போகவே. சரி, இப்போ மேக்னெட் மாதிரி உங்களுடைய கண்ணு அந்த ஸ்கோர்ஸ் மேல இருக்கட்டும். ஏன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நிறைவான கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி மதிப்பெண்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கலாம். we'll begin with you, விஜய் பிரகாஷ். 9 on 10. Okay, Punniji. 9 again. Wow. 18 on 20. Sujata ma'am. 9 again. Okay, போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவையும் நடக்குது. பிகாஸ் போன தடவையும் நீங்க வந்து கன்சிக்யூட்டிவ்லி 4 9s வாங்குனீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த தடவை 3 9கள் வாங்கியிருக்கீங்க. 4வது ஸ்ரீனிஜி என்ன கொடுக்க போறீங்க? Repeat of last time. 4 9s, 36 again, just like last time. Congrats, Arvind. Thank you. 72 புள்ளிகள் பெற்றிருக்கீங்க. இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாக்கி இருக்கு இந்த காம்படிட்டிவ் சுற்றுல. சோ இப்போ சேலஞ்ச் ஆஃப் தி வீக். சந்தோஷத்துல எந்த டயலாக் சொல்ல போறீங்க? எந்த பஞ்ச் டயலாக்? ஓகே, ஸ்டார்ட் பாய்ஸ். வேலைய பார்த்துட்டு போவியா? போறேன். ஆனா போறதுக்கு முன்னால ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பணம், பேரு, புகழ், அந்தஸ்து இருக்கின்ற திமிரில என் வீட்டை இடிச்சு என்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து என் குடும்பத்தை நாரடிச்சு நாரடிச்சு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல விட்ட பத்தியா? நான் கொஞ்சம் இன்னொரு தடவையா? கமான் கண்ணா, உனக்காக டேக் 2. போறேன். ஆனா போறதுக்கு முன்னால ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பணம், பேரு, புகழ், அந்தஸ்து சம்பாதிச்சுட்டு வந்த திமிர்ல என் குடும்பத்தை இவ்வளவு நல்லா கரெக்டா பாட்டு கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வர மாட்டேங்குது. மார்க் திருப்பி போடுவோம்யா. சரி, லாஸ்ட் டைம் ஃபைனல் சான்ஸ். ஓகே, டேக் 3. போறேன். ஆனா போறதுக்கு முன்னால இன்னைக்கு பணம், பேரு, அந்தஸ்து, புகழ் சம்பாதிச்சுட்டு என்னடா எல்லாருமே ஒரு டேக்ல இன்னும் ஜாஸ்தி பேசுவேன்னு பார்த்தா இன்னும் கட்டாய் பேசுற. முதல்ல 4 லைன் பேசினாரு ஸ்ரீனிஜர், அவ்வளவுதான் கிளம்புறாரு, வீட்டு கிளம்புறாரு அவரு. லாஸ்ட் டேக் 4. போறேன். ஆனா போறதுக்கு முன்னால ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பணம், பேரு, புகழ், அந்தஸ்து சம்பாதிச்சுட்டு திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்டீங்க. அசோக், இது வரைக்கும் நீ பார்த்தது உன் ஃப்ரெண்டு அண்ணாமலை. இனிமே நீ பார்க்க போறது அந்த அண்ணாமலை விரோதியா? இன்னைக்கு இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உன்னோட அழிவு காலம் ஆரம்பமாயிருச்சு. உன்னை விட அதிகமா பணம், பேரு, புகழ் சம்பாதிச்சு டேய் 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 இன்னொரு தடவையா கொன்னுவேன். ஓடு ஓடு ஓடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா ஒரு அழகான பாடல் தேர்ந்தெடுத்து இந்த மேடையில பிரசன்ட் பண்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS08 சோனியா ஆன் ஸ்டேஜ். Ding dang ding chick ding chick ding dang ding chick ding chick ding chick. Ding dang ding chick ding chick ding chick ding dang ding chick ding chick ding chick. மாடத்திலே கன்னி மாடத்திலே
சோனியா, ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு உண்மையான பதில் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலே தொண்டையில் ப்ராப்ளம் இருக்கா? இன்னைக்கு வாய்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா? இருக்கா? But the way you're singing is so extraordinary despite all the problem. So it's proven that voice நல்லா இல்லைன்னா பேசுறது மட்டும்தான் கஷ்டம், பாடுறது ஈஸி தான். அவ்வளோ ஈஸியாக பாடிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா பாடினீங்க சோனியா. ஆல் த வெரி பெஸ்ட். சோனியா, இந்த வாய்ஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. இந்த ஸ்பெஷலி இந்த பாட்டுக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஃபார் சம் ரீசன் இந்த ஒரு ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. சில இடத்துல கொஞ்சம் தெரிஞ்சது, அந்த ஒரு ஸ்ட்ரகிள் தெரிஞ்சுது. பட் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ண சோனியா. ஹேட்ஸ் ஆஃப். காட் பிளஸ். சோனியா, ஸ்ட்ரகிள் தெரிஞ்சது இந்த பாட்டில், அதே விட இந்த பாட்டில் ஸ்ட்ரகிள் தெரிஞ்சது. ஏன்னா இந்த பாட்டில் நிறைய சங்கதிகள் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணீங்க. அந்த ஃபீமேல் வாய்ஸே வெளியில் வரல உங்களோடது. இட்ஸ் ஓன்லி யுவர் மேல் வாய்ஸ் தட் இஸ் கம்மிங் அவுட். இன்றைக்கி மேல் வாய்ஸ் இருந்தனால லாரஞ்சாய்டிஸ் இருந்தானா கூட தப்பிக்கிறீங்க நீங்கள். ஸோ நாட் பேட். யூ டிட் இட் பிகாஸ் ஆஃப் யுவர் மைண்ட். நீங்கள் எப்படியாவது கரெக்டாக நல்லா பாடணுன்னு பண்ணின ப்ராக்டிஸ். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கூட உங்கள் வாய்ஸ் இஸ் ஹோல்டிங். நாட் பேட் அட் ஆல். இட் இஸ் குட். சோனியா, உங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்மளுடைய நடுவர்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸோடைய டெசிஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஜட்ஜஸ், வெரி சாரி சோனியா. 8 புள்ளிகள், 8 out of 10. சுஜாதா மேம் 8 again, 16 புள்ளிகள். புனிஜி 8 again, that's 24. And Vijay Prakash 32. So 36 plus 32, 68 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்களும் மதுமிதாவும் இப்போ டைல இருக்கீங்க, இந்த சேம் பொசிஷனில் இருக்கீங்க. தேங்க்யூ சோனியா, தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் உங்களுடைய 3வது காம்படிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இல்லை நம்மளுடைய தலைவர் வந்து எல்லாருக்குமே ஒரு விதத்துல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. ஐயோ எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி வெற்றி பெற போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து he is such a beacon of light and inspiration. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம கூலி வேலை செஞ்சு அதுக்கப்புறம் பஸ் கண்டக்டரா இருந்து இன்னைக்கு எல்லாரோடைய இதயத்தையும் ஒரு ராஜாவா ஒரு ஸ்டாரா வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் அவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன் அடைஞ்சிருக்காரு. ஸோ hats off to you and thank you for being an inspiration to all of us. இப்போ பொதுவா ரஜினி சாரோட ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அவங்களுக்கு பாராட்டு கிடைக்குதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னா நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்கா ரஜினி சார் பக்கம் தான் போகும். அப்படி அவரோட இணைந்து நடித்து பெரிய பேர் வாங்கின சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. படையப்பால நீலாம்பரி அப்படிங்கிற கேரக்டர் மறக்கவே முடியாது. சந்திரமுகியில ஜோதிகா சென்ற கேரக்டர் மறக்கவே முடியாது. அதே மாதிரி அருணாச்சலம்ல வேதவல்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மறக்கவே முடியாது. And she's here with us. Please put your hands together once again for வடிவுக்கரசி அம்மா. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா, நீங்க வந்து சூப்பர் சிங்கருக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமானவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் ஆச்சு இது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது. இந்த முறை வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் வந்து எல்லாமே ரொம்ப அழகாக பாடுறது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. எல்லா ஹீரோஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமா இவங்களோடலாம் நான் படத்தில் ஆக்ட் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சூப்பர். ஆனா எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ஹீரோ நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரோட நீங்க நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் அந்த ஐகானிக் கேரக்டர் பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். முதல்ல அந்த படத்துல வந்து நான் வந்து அவருக்கு பாட்டின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அம்மா இப்போதான் ப்ரொமோஷன், ஏன்னா நமக்கு பேசிக்காக டான்ஸ் தெரியாதனாலே ஹீரோயினா ஒரு 36 படம் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் உடனே அண்ணி அக்கான்னு ஓடி போயிட்டேன். இப்போ எடுத்த உடனே பாட்டிங்கிறாங்க, அதுவும் ரஜினி சாருக்கு பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஃப்ரெண்டு சினிமாவில் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா ஸ்ரீபிரியா, அவங்கக்கிட்ட ஃபோனில் சொன்னேன், இந்த மாதிரி ரஜினி சாருக்கு பாட்டியாக நடிக்க சொல்கிறாங்க, எப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உலகத்துக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு தெரியும், ரஜினி சார் யாருன்னு தெரியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இதை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆஃபீஸில் போனோடனே சுந்தர் சி சார் டைரக்டரை வந்து
என்னோட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் தான் வந்து அவரை வந்து வீட்டை விட்டு தருத்துறீங்கன்னாரு. அப்போயே பகீர்னுச்சு. ஏன்னா படிக்காதவன் ஒரு படத்தில் நான் அவருக்கு முதல்ல நான் அவர் கூட ஆக்ட் பண்ணதே வந்து படிக்காதவன் படத்தில் தான். அதில் அண்ணியா நடிக்கும் போது இவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவேன். எங்கே போனாலும் எங்கள் தலைவரை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புனீங்களே, எங்கள் தலைவரை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புனீங்களே, இதுக்கே மேக்ஸிமம் ஒரு 3 சீன் தான் நடித்தேன். அதில் அதுக்கே இத்தனை திட்டு வாங்கினேன். இதில் வந்து இங்கேயும் வந்து வீட்டை விட்டு அனுப்புகிற பாட்டி நீங்கள் தான், உங்களால் தான் அவர் போய் மெட்ராஸில் போய் கஷ்டப்படுறாரு அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னே எனக்கு பயமாக இருந்தது. சரி ஒத்துக்குவோம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு அந்த கெட்டப்லாம் போட்டாச்சு. நம்ம கிரேசி மோகன் சார் தான் அதுக்கு டைலாக் ரைட்டரு. டைலாக் வந்து அப்போ தான் படிக்கிறாங்க. அப்போ சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, லைட்டு போயிட்டே இருக்குது, மடமடான்னு படிச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு. சரி நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் கேட்டுக்கிறேன். உடனே டச்சப்லாம் பண்ணி அந்த கண்ணுக்குன்னெல்லாம் நீங்கள் வந்து 85 வயசு கிளவி, அதனால் நீங்கள் வந்து தலையாட்டிக்கிட்டே இந்த படிக்கட்டில் இறங்கணும். ஆனால் இந்த படிக்கட்டை பார்க்காம இறங்கணும். தீர்ந்தது கதை. படிக்கிட்ட பார்க்காம இறங்கணும், தலையாட்டணும், இந்த காதுலாம் அந்த ரப்பரில் ஒட்டியிருக்கேன் அதெல்லாம் ஆடணும், இந்த டைலாக்கையும் சொல்லணும். நாங்கள் சரி சொல்லுங்கள் சார், அருணாச்சலம் அனாதை பயல யாரோட சொத்தை யாருக்கு யாரா எடுத்து கொடுக்குறது? சார் நான் இந்த டைலாக் சொல்லணுமா சார்? ஐயோ கண்டிப்பாங்க, டைம் ஆகுதுங்க அப்படி. இல்லை இந்த இப்போ தான் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவரை பற்றி ஸ்டேஜில் ஏதோ தப்பாக பேசிட்டாங்கன்னு அதுக்கே வந்து ஊரே கொந்தளிச்சு கிடக்குது. நான் போய் அருணாச்சலம் அனாதை பையலேன்னு சொன்னால் என்னையை விடுவாங்களா சார்? நான் மைசூர்லேயே இருந்துடுறதா மெட்ராஸ்க்கு வர்றதா சார்? அப்படி டைம் ஆகுது வடிவுக்கரசி, சீக்கிரம் வாங்க சரின்னு பயந்துட்டே அந்த டைலாக் சொல்லி முடித்ததும் முதல்ல கைத்தட்டினது ரஜினி சார். அவர் கைத்தட்டினார். கைத்தட்டணுன்னு அந்த 2500 பேரும் கைத்தட்டணுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா இது அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. கிட்ட வந்து என்ன நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, என்ன பிரமாதமாக பண்ணீங்க தெரியுமான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படியா இது உண்மைதானா, இது நிஜம்தானாங்கிற மாதிரி ஆகிட்டு. அப்புறம் அடுத்த ஷாட் வந்து ஒரு ரவுண்ட் ட்ராலி ஷாட். அதில் நான் லைனாக சொல்லிகிட்டே வந்து உனக்கு சொந்தமாக இருக்கிறது இந்த ருத்ராட்ச கொட்டை மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அது உடனே இப்படி கண்ணத்தை ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டார். பிடிச்ச ஐயோ ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக முடிச்சுட்டு அந்த ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ரஜினி சார் என்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டார், 2500 பேர் கை தட்டினாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு அவார்டு வாங்கின மாதிரி இருந்தது. வந்தாச்சு. அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ரிலீஸ் ஆகி திண்டுக்கல்ல நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறுறேன். ட்ரெயின் ரொம்ப நேரமாக நிற்குது. நான் ஏறி உட்காந்தாச்சு. அம்மா ஒரு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் அங்கே வாங்க, டிடிஆர் கூப்பிட்றேன். ஐயோ இது கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லை போல இருக்கு. யூஸ்வலாக அது சினிமாவில் நடக்கும். கிட்ட போனால் ஒருத்தர் ரயில்வே ட்ராக்ல படிச்சுட்டார். அந்த பொம்பளையை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. எங்க தலைவரை எப்படி அந்த பொம்பளை அனாதை பையலேன்னு சொல்லலாம்? எனக்கு அம்மா நீங்கள் இங்கே நின்று மன்னிப்பு கேட்டுருங்க சார். ரகுவரன் சார் எல்லாம் கூட தான் சண்டை போடுறாரு. அவரெல்லாம் சண்டை போட்டால் எங்கள் தலைவர் திருப்பி கொடுத்துட்றாருல, உனக்கு கொடுக்கவே இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக ஒன்று நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், எல்லாம் ட்ரெயினை விட்டு இறங்கணுங்கிறாங்க. நம்ம கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சுக்கோங்க, இனிமே நான் தலைவர் அந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரெயினே மூவ் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அருணாச்சலம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொன்னீங்க. எங்களுக்கு தெரியாது, ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியா இருக்கு, ஆனா இன்ப அதிர்ச்சியாவும் இருக்கு. ஏன்னா தலைவர் மேல எல்லாருமே வச்சிருக்கிற பாசத்துக்காக ஒரு நீங்க கதை சொன்னீங்க. அதே மாதிரி இன்னும் பேசணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Alright, okay. So நம்மளுடைய இந்த சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல்ல ஒரு ஸ்பெஷலான பட்டய கலப்புற பெர்ஃபார்மன்ஸோட ரெடியா இருக்காரு. Let's give it up for SS10 திவாகர். மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லத செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும்.
பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கோ ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கோ முன்னால சீருது மயிலக்கால பின்னால பாயுது மச்சக்கால முன்னால சீருது மயிலக்கால பின்னால பாயுது மச்சக்கால அடக்கி ஆளுது மொரட்டுக்கால 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 நெஞ்சுக்குள் அச்சமில்லை யாருக்கும் பயமும் இல்லை பாராதோ வெற்றி எண்ணிடோ விளையாடுங்க உடல் பலமாகுங்க ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கோ ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கோ பொதுவாக எம் மனசு தங்கோ ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கோ உண்மைய சொல்வேன் நல்லத செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே திவாகர் என்ன ஒரு பாட்டு இல்லை இந்த பாட்டு கொண்டாட்டம் தானே கண்டிப்பாக அதனால ஸோ யுவர் லைக் ராக்கிங் ஒன்லி தேங்க்யூ ஸ்ட்ரெயிட் புல்ஸாய் தேங்க்யூ அவ்வளோதான் வேற எந்த வார்த்தையும் இல்லை யூ ஹிட் த புல்ஸாய் தேங்க்யூ திவாகர் கண்டிப்பா பாடினா இப்படி பாடணும். எல்லாரும் சேர்ந்து உங்க கூட சேர்ந்து ஆடினாரு பாடினாரு என்ஜாய் பண்ணாரு. எதுக்குன்னா நீங்க என்ஜாய் பண்ணி பாடினீங்க, அதனால தான் எவ்ரிபடி ஜாயின்ட் யூ. வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ திவாகர். ஹேட்ஸ் ஆஃப். ஓகே திவாகர், உங்களுக்கு ரஜினி சார் எவ்வளவு பிடிக்கும்? ஒரு உயிர் மாதிரி தான் ரஜினி சார். எப்படின்னு சின்ன வயசுல கூட எங்களை யாராவது அடிச்சுட்டோம்னா அப்படியே வீட்டில் போய் ரஜினி சார் படம் பார்த்தோன்னா அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா? காலையில் கூட அவரோட சீன்லாம் பார்த்து பா அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள். அப்ப காலையில பாட்டு பிராக்டிஸ் பண்ணல, படம் பார்த்துட்டு இருந்தீங்க. இல்ல அந்த பஞ்ச் டயலாக் ரெடி பண்றது. பஞ்ச் டயலாக். ஓகே, எனிவேஸ் உங்களுடைய பஞ்ச் டயலாக் நீங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம், since it's open scores. ஓகே, ஸ்ரீனிஜி சொல்லுங்க. 9 on 10. ஓகே புனிஜி 8 on 10. ஓகே 17 புள்ளிகள். விஜய் பிரகாஷ். திவாகர் 7 + 1 எவ்வளோ? 8. 8 + 1. Thank you. ஓகே 26 புள்ளிகள். and சுஜாதா மேம் 9. So that's 35. That's good. 35 out of 40 is really good. And இரண்டு காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸும் சேர்த்து நீங்க வாங்குனது 69 புள்ளிகள். ஓகே, so that's a really good score. And இன்னும் ஒரு காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி சேலஞ்ச் ஆஃப் தி வீக் பார்த்துடலாமா? பஞ்ச் டயலாக். ஆக்சுவலி திவாகருடைய பஞ்ச் டயலாக் நான் எப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, எல்லாருமே உங்களுடைய பஞ்ச் டயலாக் சொல்லும்போது அவன் வந்து சிரிச்சு சொதப்பினான். கரெக்டா? கரெக்டா இல்லையா? எல்லாரும் வாங்க. சிரிச்சது ஒரு குத்தமா? இல்ல, அவங்க சும்மா அப்படி நிக்க போறாங்க. நிக்கிறது ஒரு குத்தமா? அட பாவி, விட்டு வச்ச பஞ்ச் டயலாக் சொல்றான் திவாகர். எல்லாருமே பாத்துக்கோங்க. கண்ணா, நல்லது கெட்டது. Take 2 for Divakar. Come on. Start. கண்ணா இருங்கடா. என்னடா லட்டு தின ஆசையா? சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லுங்க. அப்படியே இருங்கடா. Okay, 3 2 1 go. கண்ணா. ஓகே 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 ஓகே. லட்டு தின்ன ஆசையா தான். ஆமா, சீரியஸா என்னடா சூப்பர் ஸ்டார்னா பவர் ஸ்டார் ரேஞ்சிங் நடிக்கிற? கண்ணா கண்ணா வேணா. கண்ணா வேணா. Final take for Divakar and action. கண்ணா, இந்த தும்மல் இருமல் விக்கல் விக்கிருச்சே.
பிட்டு பார்த்து சொல்லு. go for it. கண்ணா இந்த தும்மல் இருமல் கொட்டாவி விக்கல் பசி தூக்கம் பணம் பட்டம் பதவி நல்லது கெட்டது எல்லாமே தேடி போனா வராது நமக்கு. ஆனா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, நீங்க எல்லாம் கிளம்புங்க பாவம். ஆனா எனக்கு என்ன திவாகர் கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா, சூப்பர் ஸ்டார் டயலாக்ல ஆரம்பிச்சு டிஆர் சார் மாதிரி இந்த கை ஆக்ஷன் வந்துருச்சு கடைசியில. கண்ணா இந்த தும்மல் இருமல் விக்கல் கொட்டாவின் சரி நல்லா படிச்சுட்டு கிளம்பு. தேங்க்யூ சார். ஓகே நல்லா பாடினா அது மட்டும் எங்களுக்கு போதும்டா ராசா. மிச்ச என்டர்டெயின்மெண்ட்டும் தந்த, அதனால வெரி குட். ஆல் தி பெஸ்ட் பண்ணா. ஆக்சுவலி இதுல இருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தெரியுது. அவரை மாதிரி பேசணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை. ஆனா ஒரு பஞ்ச் டைலாக்ல இருக்கக்கூடிய பவர் டெலிவர் பண்ணக்கூடியது அவரால் மட்டும்தான் முடியுங்க. அண்ட் இன்னும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் ஸ்பீக் டு வடிவுக்கர் சீமா. அம்மா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் அடுத்த படம் பண்ணும்போது இன்னொரு ஒரு சம்பவம் இருந்தது இல்லையா? அடுத்த படம் சொல்றதை விட இந்த அருணாச்சலம் 100வது நாள் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க. என் பேர் வாசிக்கவே இல்லை, என்னை கூப்பிடவே இல்லை. எனக்கு ஆல்மோஸ்ட் நான் வந்து அழற பொசிஷனில் வந்துட்டேன். கடைசியாக சேரன் சாரை பற்றி பேசினார். அப்போ வந்து பொற்காலம் படம் ரிலீஸு. அவருக்கு பேசி அவருக்கு செயின் ப்ரெசன்ட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை பற்றி பேசினார். வடிவுக்கரசி வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக நடித்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பாட்லேயே அவங்களோட ஆக்டிங்கை பார்த்து நான் பிரமிச்சு போனேன். இந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அப்படின்னாரு. நிமிர்ந்தோடனே எனக்கு அப்படியே திருப்பி அழற மாதிரி இருக்கு. எல்லாம் ஓகே, ஒரு ஷீல்டை கொடுத்தா நான் வாங்கிட்டு போயிடுவேனேங்கிற மாதிரி இருக்கும்போது அவர் சொன்னார், அவங்களுக்கு வந்து நான் இந்த செயினை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், 2 எட்டில் ஸ்டேஜுக்கு ஓடி போய் நின்றுட்டேன். ஏன்னா அந்த அப்ரிசியேஷன் எனக்கு கிடைச்சதே அப்படின்னு. அது வந்து இன்ன வரையில நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தா கூட அவருடைய பாராட்டு, அந்த பப்ளிக்காக ஸ்பாட்டில் பாராட்டினது, அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் பாராட்டினது, எப்போவுமே ரஜினி சாரை பற்றி நினச்சாவே எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுதான் வந்து நான் வாழ்க்கையிலேயே நான் வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டாக நான் இந்த நிமிஷம் வரலும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ வந்து எல்லா ஊரில் இருந்தும் ரஜினி சாரோட அம்மா நீங்கள் தான், அதனால் அவருக்காக நீங்கள் தான் வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லி என்னை ராமேஸ்வரம் கோயில், அப்புறம் மதுரை கோயிலில், எல்லா கோவில்லையும் என்னை தான் கூட்டிகிட்டு போய் பூஜை பண்ண சொன்னாங்க. எனக்கு அப்படி பண்ணும்போது உண்மையிலே நான் இல்லை, போன ஜென்மத்தில் அவர் வந்து எனக்கு பிள்ளையா இருந்திருப்பார் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஃபீலிங் தான் வரும். இப்போ பிள்ளைங்கள்லாம் பாடும் போது கூட அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அவங்க பாடுறாங்க, இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அதுக்கு காரணம் ரஜினி சார். இப்போ நீங்கள் எல்லாரும் பாடின என்னோட ஹீரோஸ் கிட்டலாம் நீங்கள் வந்து அவரோட பஞ்ச் டைலாக் கேட்டீங்க. நான் ஒரு டைலாக் சொல்லி திட்டு வாங்கின டைலாக்கை உங்களுக்காக சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் மேம். டாய் அருணாச்சலம், யாரோட சொத்தை யாருக்கு யாரா எடுத்து கொடுக்கறது? அனாத பயல. என்ன பவா, இதுமா மறக்க முடியாத ஒரு கேரக்டர். இதே மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல் ரொம்பவே ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு. அதே ஒரு எனர்ஜியோட அடுத்ததா அவங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS09 பார்வதி ஆன் ஸ்டேஜ். சின்னத்தாயவள் தந்தராசா
அந்த பாட்டோட சோல் என்னதுன்னு புரிஞ்சுட்டு பாட்டேங்க, அதுக்குள்ளே போயிட்டேங்க, அந்த பாட்டுக்குள்ளே. கிரேட், ஆசம். பல்லவி டெஃபினட்டாக வார்ம் அப் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, கொஞ்சம் சங்கதிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. பட் சரணம் வாஸ் வெரி குட், சூப்பர். எனக்கு இன்னொரு சரணம் கூட நீங்கள் பாட மாட்டீங்களா அப்படி தோணுது. பாட்டு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஐ காட் அ ஃபீலிங். கிரேட் கோயிங் பார்வதி, கிரேட். பார்வதி, ஐ எம் அமேஸ்ட் அட் யுவர் சிங்கிங். எப்படி அந்த அதாவது சங்கதி பாடுறது, ப்ரெசிஷன், ஃபீல், அதெல்லாம் ஒரு தட் இஸ் ஒன் திங். பட் தெர் இஸ் சம் அதர் மேஜிக். அது வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது, அது இருக்கணும் உள்ளே. அது இன் abundance உங்ககிட்ட இருக்கு. ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் rendition. It was beautiful. பார்வதிக்கு கிடைக்க போற மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Let's begin with உன்னி ஜி. எவ்வளவு வேணும் பார்வதி? சும்மா கேளுமா. 9 கொடுக்க முடியாது. வாவ், முதல் முறையாக 10க்கு 10 வாங்கியிருக்கீங்க பார்வதி, ஃபர்ஸ்ட் contestant. இந்த ஸ்கோர் வாங்குறதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. வாவ், we're off to a great start. விஜய் பிரகாஷ் அவர்கள். எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது 10 கொடுக்கணும்னா, ஆனால் நடுவில் கொஞ்சம் சங்கதியெல்லாம் கொஞ்சம் இப்படி ஆச்சு, ஸோ அதனால. Then again, let's see if this continues. Sriniji. 9 on 10. Okay, so 29 மதிப்பெண்கள் ஆன் 30 வாங்கியிருக்கீங்க. அது 39 ஆக போகுதா என்ன ஆக போகுது அப்படின்னு சுஜாதா மேமுடைய ஸ்கோர்ஸ் பார்த்து தான் தெரியும். 9 again. Okay, 38 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. So far the highest score this round. நான் cumulatively நம்ம வந்து கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அரவிந்தும் நீங்களும் ஒரே ஸ்கோர்ல இருக்கீங்க. So அரவிந்த், அடுத்த சுற்றுல தான் தெரியும். அண்ட் இட் கேன் கோ either way. ஏன்னா எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கீங்க. அவங்களுடைய கடைசி காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சுற்றுல நாங்கள் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அவருடைய பாடலை எடுத்து இந்த மேடையில் கலக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS04 சயித் சுபான். ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, பயத்துல தான் அடிச்சதில்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, பயத்துல தான் அடிச்சதில்ல. குழப்ப நம்பி பொழைச்சிருக்கிறேன், நான் உண்மையான ஒரு பிள்ளை. ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல.
காட் சூப்பர் 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 பெர்ஃபார்மன்ஸ். நிஜமாவே இந்த பாட்டு ரொம்ப நல்லா சூட் ஆச்சு உங்கள் வாய்ஸுக்கு. அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினீங்க. ஸோ எக்ஸைட்மெண்ட் இருந்தது, ஆட்டிடியூட் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஐ மீன் ஐ லவ்ட் இட். தேங்க்ஸ். Syed, fantastic performance, man. Awesome. என்னன்னா மேடம் சொன்ன மாதிரி அவ்வளோ வேர்ட்ஸ், ஒன் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஆல் த வேர்ட்ஸ், காம்போசிஷன் அண்ட் தென் அந்த ஃபீலில் பாடுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா இருந்தது. டாப் 7 வந்து ரொம்ப டென்ஷன் கூட இருக்கும், பிகாஸ் யூ ஹாவ் டு ஓவர் கம் தட் அண்ட் தென் பர்ஃபார்ம். அது ஒரு சேலஞ்ச் தான். ஐ திங்க் யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் பிரதர். வெரி நைஸ். சையத் சார், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர். இந்த பாட்டு எடுத்து பாடினே, அது பெரிய விஷயம். ஏன்னா எல்லாம் லாங் ஃப்ரேசஸ் ஃபாஸ்ட்டாக வரணும், எல்லா நோட்டும் ப்ரெசைஸாக வரணும். அந்த மாதிரி நோட்ஸ் ப்ரிசைஸாக வராட்டினா கூட இட்ஸ் ஓகே, பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த அந்த ஸ்பீடில் அப்படி வருது. பட் அது வந்தானா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா the joy that you bring on stage is something else. நாங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஒரு நோட்டும் இது இங்கே ஃப்ளாட்டு அங்கே ஷாப்புன்னு பிடிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா தென் யூ வில் லூஸ் த ஜாய். நோட்டெல்லாம் அப்புறம் கரெக்டாக பாடுவேங்க, அப்புறம் பாட்டாக இருக்காது. பாட்டுங்கிறது பாடணும், யூ ஹேவ் டு என்ஜாய் இட் அண்ட் தட் யூ ஆல்வேஸ் டூ. தேங்க்யூ சார். வெரி குட். எய்ம் ஃபார் மோர் பர்ஃபெக்ஷன். ஓகே, குட் லக். சரி, படிக்காதவன் படத்துல இருந்து பாட்டெல்லாம் எடுத்து பாடினது ஓகே, ஆனா அவருடைய பஞ்ச் டயலாக் இப்ப படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஒன்று படிச்சுட்டு வந்திருக்கேன். கம் ஆன், சேலஞ்ச் ஆஃப் தி வீக் ஃப்ரம் பாஷா. பாஷாவா? யோ, ஆசம் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் அந்த ரகுவரன் சார் அந்த பாஷா யா 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 பாஷா மாணிக் பாஷா. நான் சொன்னேன்ல, நல்லவங்களை ஆண்டவன் நிறைய சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கிட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுடுவான். பத்தியா, உன்னை கை விட்டுட்டான். பரவாயில்லடா. ஏய், ஐம் டெல்லிங் யூ ஒன் திங். ஆனா தலைவருடைய டைலாக் சொன்னோன்னே நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்ணில் ஏதோ பவர் வந்துடுறா செல்லோ. அந்த டைலாக்லாம் அப்படிதான். ஓகே, ஸோ நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாச்சு அண்ட் நம்மளுடைய ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் வந்தாச்சு. ஓகே, சுஜாதா மேம். இதுக்கு கம்மி எனக்கு போட முடியாது. 9 on 10. ஓகே, 9 புள்ளிகள். புனிஜி 8 on 10. ஓகே, ஸோ 17 புள்ளிகள். ஸ்ரீனிஜி 9 on 10 again. 18 plus 8 எவ்வளோ? 26. 26 புள்ளிகள். அண்ட் விஜய் பிரகாஷ் 8 again. எல்லாரும் மேத்ஸ்ல கன்ஃபியூஸ் பண்ணி விடுறீங்க இப்போ. 34 புள்ளிகள். ஸோ சேம் as the previous round. என்னப்பா அந்த நம்பர் விட்டு ரொம்ப ஒரு லக்கி நம்பரா இருக்கே உங்களுக்கு. ஸோ 34 சேர்த்தா 68. ஓகே, 68 புள்ளிகள் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாக்கி இருக்கு இந்த சுற்றுல. ஸோ லெட்ஸ் see if you get that guitar. Okay, all the very best.